Mind Expander TV. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மைண்ட் எக்ஸ்பேண்டர் டிவி. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற வியூவர்ஸ் உங்கள் எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர் 2025. இன்றைக்கி கேள்விக்கான பதில் 27th எபிசோடு இருக்கும், நியூ இயர் ஸ்பெஷல் எபிசோட். அது என்ன நியூ இயர் ஸ்பெஷல் அப்படின்னு தானே நீங்கள் யோசிக்கிறீங்க. அது இந்த எபிசோடோட எண்டில் சொல்கிறேன், மிஸ் பண்ணாமல் கேட்டுக்கோங்க. ஸோ இந்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய கமெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு தான் நான் உங்களை மீட் பண்ண வந்திருக்கேன். இது வரைக்கும் நீங்கள் அனுப்பின எல்லா கமெண்ட்ஸையும் இந்த எபிசோடோட நான் முடிச்சுக்கலாம். ஸோ இன்னுமே நீங்கள் அமைக்கிற கமெண்ட்ஸ் தான் அப்கமிங் எபிசோடில் வரும், அப்படி இல்லைன்னா இது அவ்வளவுதான். இந்த எபிசோடோட ஃபஸ்ட்டு கமெண்ட்டை கோடி மாஸ்டர் கேட்குறாரு. ஆக்சுவலாக சிம்பிளாக அவர் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத நான் சொல்லி முடிச்சிடுறேன். ஆக்சுவலாக ஒரு சீரியலோட டிஆர்பி குறைஞ்சா, அதாவது ப்ரைம் டைமில் 9 மணி சீரியல்னால் 9:30, 9லேருந்து 10 மணிக்கு இந்த மாதிரி சொல்லி ப்ரைம் டைமுக்குள்ளேயே சேஞ்சஸ் வந்து நிறைய பண்ணிகிட்டே இருக்காங்க. பட் இப்போ ஒருவேளை நான் ப்ரைம் டைமில் ஏதாவது ஒரு சீரியல் வந்து டிஆர்பி அதிகமாக பிடிச்சி அப்படின்னா அது ப்ரைம் டைமில் டெலிகாஸ்ட் ஆகிற அளவுக்கு அதுக்கு வந்து தகுதி இருக்குது. ஸோ அது ப்ரைம் டைமில் கொண்டு வரதுக்கான ரூல் என்ன அப்படின்னு சொல்லி அவர் நிறைய கமெண்ட்ஸ் வந்து கேட்டுருக்காரு. சிம்பிளாக சொல்லணும்னா இதுக்கு ரூல் அப்படின்னு எதுவுமே கிடையாது. அது வந்து சேனலோட டெசிஷன் தான். அவங்க இதை வந்து ப்ரைம் டைமில் கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா கொண்டு வருவாங்க. அப்படி இல்லைன்னா இது நான் ப்ரைம் டைம்லேயே இருக்கட்டும். நான் ப்ரைம் டைம் ஸ்லாட்டை வந்து கொஞ்சம் பூஸ்டப் பண்ணுறதுக்கு இந்த சீரியல் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா நான் ப்ரைம் டைம்லேயே வச்சுப்பாங்க. இதுக்கு பெரிய எக்ஸாம்பிள் நான் இதயம் சீரியல் சொல்லுவேன். ஸ்டார்டிங்கில் பெரிய வரவேற்போடு வந்த சீரியல் இதை ப்ரைம் டைமுக்கு மாற்ற சொல்லி அவ்வளோ பேர் சொன்னாங்க. ஜீ தமிழ் மாற்றாததுக்கு ஒரே ரீசன் வந்து நான் ப்ரைம் டைம் ஸ்லாட்டுக்கும் டிஆர்பி கிடைக்கணும், அதை கொஞ்சம் பூஸ்டப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னுமே நான் ப்ரைம் டைமில் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் சுமித்ரா என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஆக்சுவலாக இந்த கொஸ்டினை வந்து இவங்க மட்டும் கேட்கல, கிட்டத்தட்ட நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சு. நானும் அகைன் அண்ட் அகைன் ரிப்ளை பண்ணிட்டேன். ஆடுகளம் சீரியலோட ப்ரோமோ எப்போ வரும் அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் எந்த விதமான அஃபிஷியல் நியூஸும் இல்லை. ஆடுகளம் சீரியல் மட்டும் கிடையாது, சொக்கத்தங்கம் சீரியல், ராகவிசில் இது எப்போ ரிலீஸ் ஆகும் ப்ரோமோ அந்த மாதிரி கேட்டுகிட்டே இருக்கீங்க. அது கிடச்ச உடனே நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஆனந்தராகம் சீரியலுக்கு எப்போ எண்டுன்னு கேட்குறாங்க. ஸ்டோரியை சேஞ்ச் பண்ணி டிஆர்பி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகி நல்லா தான் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போதைக்கு எண்டு கிடையாது. நெக்ஸ்ட் ராகவி, சொக்கத்தங்கம் இதுங்களோட ப்ரொடக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறீங்க. எனக்கு கன்ஃபார்மாக தெரில. இனியா சீசன் 2 வரதுக்கு சான்சஸ் கிடையாது. ஆல்சோ மல்லி சீரியலோட கிளைமேக்ஸ் வருமானு கேட்குறீங்க. இப்போதைக்கு அது கிளைமேக்ஸ் கிடையாது. ஏன்னா சன் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகிற ஒரே ஒரு சரிகம சீரியல் அது மட்டும் தான். நெக்ஸ்ட் என்னோட நேம் அண்ட் ஏஜ் கேட்குறாங்க. என்னோட நேம் வந்து சபரிராஜ் அண்ட் ஆல்சோ என்னோட ஏஜ் வந்து அது சீக்கிரம். நெக்ஸ்ட் ஹரிஷ்குமார் ஒரு பெரிய கமெண்ட்டே கேட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் அவர் என்ன கேட்குறாரு, சன் டிவியில் என்னென்ன சீரியலில் எண்டாக போகுது, எந்தெந்த சீரியலுக்கு எது ரீப்ளேஸ்மெண்ட்னு கொஞ்சம் சொல்லியிருக்காரு. இப்போதைக்கு எனக்கு எந்த இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல. அது கூடிய சீக்கிரம் கிடைச்ச உடனே நான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் செகண்ட் கமெண்ட்டில் சிங்கப்பெண்ணை சீரியலை பற்றி கேட்குறாங்க. சிங்கப்பெண்ணை சீரியல் வந்து மராத்தி சீரியலோட ஒன் ஆஃப் த ரீமேக் தான். ரீமேக் சீரியல்ஸ்னால நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. அதில் என்ன டெலிகாஸ்ட் ஆச்சோ அதே மாதிரி தான் இங்கேயும் பண்ணுவாங்க. பட் சிங்கப்பெண்ணை சீரியல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொண்டு போகிறாங்க ஸ்டார்டிங். பட் மராத்தி சீரியலான சிங்கப்பெண்ணையில் மெயின் ஸ்டோரி ட்ராக்கே ஆனந்தியோட ப்ரெக்னன்சி தான். ஆல்சோ இவர் என்ன கேட்குறாரு அப்படின்னா, மராத்தி சீரியலில் அன்பும் ஆனந்தி சேர்ற மாதிரி தான் ட்ராக் போயிட்டுருக்கு. ஸோ அதே மாதிரி தமிழில் வருமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஆக்சுவலாக நானுமே இதை பற்றி நிறையாவே சர்ச் பண்ணி பார்த்தேன். நான் சர்ச் பண்ண வரைக்கும் அந்த சீரியலோட ஸ்டோரி எப்படி இருக்குது அப்படின்னா, ஸோ தமிழில் எப்படி வந்து ஆனந்தி என்ன பண்ணாலும் அன்பு வந்து சப்போர்ட்டாக இருக்காரோ அதே மாதிரியே தான் மராத்திலே இருப்பார். ஆல்சோ வந்து நம்ம ஆனந்திக்கு வந்து அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயம் வந்து தெரியாமலே இருக்கும். ஸோ ஒன் ஆஃப் த டேயில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து குழந்தையும் பிறக்கும். பட் அந்த குழந்தையோட அப்பா யார் அப்படின்னு சொல்லி தெரியாமலே வந்து ஸ்டோரி ட்ராக் வந்து மூவ் ஆகிட்ருக்கும். அந்த குழந்தையோட அப்பா யார் அப்படின்னு சொல்லி ஹெல்ப் பண்ணுறதுக்காக அன்பும் ஆனந்தி ரொம்பவுமே தேடுவாங்களாம். ஸோ இந்த மாதிரி தான் மராத்தியோட ஸ்டோரி ட்ராக் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் ரீட் பண்ணதில் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். பட் அதே மாதிரியே தமிழ்லேயும் பண்ணாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், தமிழ் ஆடியன்ஸ் கொந்தளிச்சிருவாங்க. தமிழ் ஆடியன்ஸை பொறுத்தளவில் அன்பும் ஆனந்தியும் சேரணும், அதுதான் அவங்களுக்கு தேவை. ஸோ ஸ்டோரி ட்ராக் சேஞ்ச் ஆகிறதுக்கு ஹை சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த ஹை வால்டேஜ் எபிசோடில் 9 PM சிங்கப்பெண்ணையில் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீக் வர டிஆர்பியில் பெரிய சேஞ்சஸே இருக்கும். நெக்ஸ்ட் கயல் சீரியல் ரொம்ப போரிங்காக போகுது. இருந்தாலுமே டிஆர்பி நம்பர் 1 அண்ட் நம்பர் 2 இருக்குது. அது எப்படின்னு கேட்குறாங்க. எல்லாமே அந்த சீரியலோட ஃபேன்ஸ் தான். ஃபேன்ஸால் தான் இன்னுமே அந்த சீரியல் வந்து டிஆர்பியில் டாப் பொசிஷனில் இருக்குது. நெக்ஸ்ட் சன் டிவி வந்து பழைய ப்ரொடக்ஷன்ஸோட சீரியல்ஸில் இப்போ டெலிகாஸ்ட் பண்ணுறதுல புது ப்ரொடக்ஷன்ஸ் தான் பண்ணுறாங்க. இருந்தாலும் அந்த சீரியல்ஸ்லாம் டிஆர்பி ரொம்ப கம்மியாக வருது, இன்ட்ரெஸ்ட்டாக வரல. இதுக்கு என்ன ரீசனாக இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ என்ன ரீசனாக இருக்க போகுது, ஓல்டு ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாமே சன் டிவிலேருந்து அவ்வளோவா போயிட்டே இருக்காங்க. மற்ற சேனல்ஸில் அவங்க கமிட் ஆகுறாங்க. ஸோ ஏதாவது சீரியலில் சன் டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணி தானே ஆகணும். ஸோ அதுக்காக தான் சீரியலே டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் மனசலாம் சீரியல், கெட்டி மேளம் சீரியல், இந்த 2 சீரியலும் எந்த டைம் ஸ்லாட்டில் வரலாம் அப்படின்னு சொல்லி என்னோட கெஸ்ஸஸ் வந்து கேட்டிருந்தாங்க. மேக்ஸிமம் மனசலாம் சீரியல் 2 மணிக்கு டெலிகாஸ்ட் ஆகும். கெட்டி மேளம் சீரியல் 7 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் டெலிகாஸ்ட் ஆகும். ஸோ விஜய் டிவிலேருந்து ஒரு சீரியலோட ஹீரோயின் வந்து குவிட் ஆகிட்டாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் வந்து அபர்ணா கேட்டிருந்தாங்க. ஆல்சோ அவங்க நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. டைம் கன்ஸ்ட்ரெயின்ட்னால இப்போதைக்கு என்னால் சொல்ல முடியல. நெக்ஸ்ட் எபிசோடில் நான் உங்களுக்கான கொஸ்டின்ஸை சொல்லிடுறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் தென் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.